ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியாக, அதை விட ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ஒரு ஹெல்த்தியான சீ ஃபுட் ஐட்டம் நண்டு கிரேவி, நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5-6 பல் மாதிரி தேங்காய் கீரல் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 குட்டி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதனால் 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கலாம். நீங்கள் நண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு விரல் சைஸு ரொம்ப குட்டியாக ஒரு 1/4 இன்ச்சு விட கம்மியாக இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுட்டு, இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொரப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொரப்பாக அரைச்சா நான் வந்து கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். வீடியோவில் காமிச்சிற மாதிரி அந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுட்டு பொரிஞ்சதும் அதில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு அதில் நண்டு போட்டுட்டு வதக்கிட்டு தேவையான அளவு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். உப்பு போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அது நடுவில் அடிக்கடி திறந்து அது கிளறி விடுங்க, நான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ 10 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக வெந்துடும். சீ ஃபுட் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சூப்பரான டேஸ்டியான ரொம்ப அசத்தலான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு கூட சாப்பிட்லாம், சாம்பார் கூட சாப்பிட்லாம், ரசம் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.